வணக்கம். இது ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப். சந்தை இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு 200 பாயிண்ட் கேப் போட தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபேர்லி ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. நாள் முடிவில் மொத்தமாக ஒரு 264 புள்ளிகளுக்கு மேலே கெயின் பண்ணதோட டேவை முடிச்சிருச்சு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 0.79% அப் ஆகி 57,205.9 முடிச்சிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 1.16% அப் ஆகி 77,654.6 டேவை முடிச்சிருக்கு. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ரீனு. மெயினாக வந்து ஸ்மால் கேப்ஸ் தான் வந்து அதிகபட்சமாக கெயின் பண்ணியிருந்தது. ஏறக்குறைய ஒரு 2-3 ஸ்மால் கேப் இண்டிசஸ் வந்துட்டு ஒரு 1.45% கெயின் ஆயிருந்தது. செக்டரல் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ரீனாக இருந்திருக்கும், எக்ஸப்ட் ஃபார் இந்த ரியாலிட்டி 0.33%, ரைட்ஸ் வந்து ஒரு 0.14, ஆட்டோ வந்து ஒரு 0.06%, எல்லாமே பார்டர் லைன் ரெட்டு. இதை தவிர்த்து மற்ற எல்லாமே க்ரீன். மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 2.31% அப், ஐடி 2.32%, ஃபார்மா 1.44, மீடியா அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.43% அப்பாக இருந்தது. இதுதான் இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேப். டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃபோசிஸ், ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நேற்று நல்லா அடிச்சிருந்தாங்க, அதோட ரிவர்ஸில் இன்னைக்கு ஆயிடுச்சு. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பவர் கிரிட், எய்ச்சர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ. இதுதான் சந்தையோட இன்னையோட கீ ஸ்டாட்ஸ். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 38 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 12 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட்டில் 2129 ஸ்டாக்ஸ் அப்பா இருந்தது, 1181 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. 77 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைலையும், 40 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோலையும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு. 99 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் செக்யூரிட்டி ஹீட் பண்ணியிருந்தது, 76 ஸ்டாக்ஸ் லோவர் செக்யூரிட்டி ஹீட் பண்ணியிருந்தது. இன்னைக்கும் டிஐஏ எஃப்ஐ ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. டிஐஏ வந்து 988 crores வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஐ அது மாதிரி 3 மடங்கு 2980 crores வாங்கியிருக்காங்க. இந்தியன் பேஸ்கெட் க்ரூட் ஆயில் வந்து 84.26 காமிக்குது. இதுல வந்து விலையேற்றம் கேப்சர் ஆகல. இதே பார்த்தீங்கன்னா பிரெண்ட்லி டபிள்யூடிஐல பார்த்தீங்கன்னா நல்ல சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் $6 வரைக்கும் பிரெண்ட் க்ரூட்ல விலை ஏறி இருக்கு. ஈரான் அமெரிக்காவை தாக்குதல் பண்ணி போற திரும்பவும் கொண்டு வந்ததுனால தான் இது நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 4040 லெவல்ஸ்ல இருக்கு. காலையில வரைக்கும் கூட ஒரு 4020 $4015 இருந்திருக்கு. ஒரு $20 ஏறி இருக்கு. ஆனாலுமே பயங்கர டவுன்வர்ட் ப்ரெஷர் இருக்கு. ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷன் எப்படி இருக்குன்றது தெரியாதனால பயங்கர ப்ரெஷர் கோல்டில் தெரியுது. எல்லாருமே ஹை சான்சஸ் ஆஃப் ரேட்டை இதே லெவலில் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. யாருமே ரேட் கட்டு வரும்னு இப்போ யாரும் எதிர்பார்க்கல. அதுவே ஒரு கோல்டில் பயங்கர ப்ரெஷருக்கு உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டுக்கான வருமான வரி தாக்குதல் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். ஒருவேளை நீங்கள் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. எப்போவுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்காதீங்க. இதை வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், திரும்ப ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிட்டேன். எய்ச்சர் மோட்டாரோட போர்டு வந்து 1225 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் அவங்க ஒரு பிளான்ட் திறக்க போகிறாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட். ஒரு பெர்ஃபார்மன் லீடர்ஷிப்காக ஆந்திராவை நோக்கி போயிட்டாங்க. நோ மோர் கமெண்ட்ஸ். எய்ச்சர் மோட்டார்ஸோட Q1 காலாண்டு முடிவுகள் வெளிவந்திருக்கு. அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 21% அதிகரிச்சிருக்கு. 1463 கோடி ரூபா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெட்சார் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டே 2. இன்னைக்கு வந்து ரேட் கட்டா, ரேட் இன்க்ரீஸா, ரேட் ஸ்டேபிளா அப்படின்ற முடிவை வெளில சொல்லிடுவாங்க. ஆனாலும் எல்லாருமே எதர் ரேட் ஸ்டேபிள் ஆர் ரேட் இன்க்ரீஸ்ன்ற இதில் இருக்காங்க. அதோட தாக்கம் தான் நீங்கள் வந்து தங்கத்தில் பார்க்க முடியுது. நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபெட்ரோட நரேட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனே ஆகும். பார்ப்போம். பாரதீப் பாஸ்பேட்ஸ்ன்ற நிறுவனம் இன்னைக்கு சந்தையில் 12% உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதோட லாபம் வந்து 24% உயர்ந்திருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் வந்துட்டு 52 வார உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் மட்டுமே வெறும் 16 நாளில் 79% அதிகமாக உயர்ந்திருக்கு. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையேயான யுத்தம் வந்து திரும்ப நிகழ்ந்துட்டு இருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் எஃப்எம்சிஜி, டிவிஸ், கார், துணிமணிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விலை உயர போகுதுன்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஐடிசி நிறுவனத்தோட 115வது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல அதோட மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சேர்மன் சஞ்சீவ் பூரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா உற்பத்தி, கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வேல்யூ செயின்ஸ்ல இதை அதிகமாக பயன்படுத்தி கம்பெனிக்கு மேலும் வேல்யூ சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபெட்டோட பாலிசி மீட்டிங் முடிஞ்சு அவங்களோட டெசிஷனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் பணவீக்கம் விகிதம் அதிகரிச்சுட்டே போகுதுன்றத அவங்க ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்கு ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து ரேட் ஹைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால அந்த முடிவை யாரும் எடுக்கல. ஃபெட்சாரோட தலைவராக இருக்கிற கெவின் வாஷ் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு, அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்துட்டு இனி வரும் காலங்களில் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் முடிவு பண்ண முடியுமே தவிர இப்போ அவரால் எதுவும் சொல்ல முடியாதுன்றத திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. ஃபெட்சாரோட அடுத்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15-16 நிறைய டைம் இருக்கு, அப்போதான் நடக்க போகுது. அது வரைக்கும் ரேட் கட் இருக்காது. நம்ம பேசிட்டு இருக்கும் போது தங்கம் வந்துட்டு ஒரு $30 உயர்ந்து 485க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போம். இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.